ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, ஒரு மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு ப்ரெட்டு ஒரு 4 ப்ரெட் இருந்துச்சு, அதை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அப்புறம் அதே பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வெங்காயம், கருவேப்பிலை, அந்த அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதையும் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகுதுக்கப்புறம் வதக்குனதுக்கப்புறம் காரம் போடணும். ப்ரெட்டை வந்து எப்போதுமே ஜாம் தடவி கொடுக்கறத விட இப்படியும் கொடுத்து பாருங்கள். 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டு வதக்கிட்டு அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டை வந்து அதில் போட்டு கிண்டி கொஞ்சம் மல்லியில போட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஹோம்ஒர்க்கும் இருக்குது. ஹோம்ஒர்க் வந்து மேக்ஸ் டெஸ்ட் இருக்கிறதுனால நாங்கள் கடகடன்னு அதையும் செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாத்தையும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் நாங்கள் நைட் என்ன பண்ணோம் அப்படின்னா தோசை ஊற்றி கொடுத்து சாம்பார் துவையல் வச்சு சாப்பிட்டோம். தேங்க்யூ.